வணக்கம் நண்பர்களே. நம்மை போன்ற பஸ் ட்ரக்ஸ் ஃபேன்ஸ், அதாவது இந்த ஹெவி வெஹிக்கிள் ஃபேன்ஸ், என்தூசியாஸ்ட், நம்மளில் எவ்வளோ பேருக்கு ஒரு பஸ்ஸையோ ட்ரக்கையோ பார்த்த உடனே அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை சொல்ல முடியும். ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லக்கூடிய அதனுடைய டைப், அதனுடைய வகை, அதனுடைய இன்ஜின் பவர் என்ன, அதனுடைய சேசஸ் டைப் என்ன, அதனுடைய கிராஸ் வெஹிக்கிள் வெயிட், அந்த லோடிங் எபிலிட்டி எவ்வளோ, இதெல்லாம் நம்ம எவ்வளோ பேராலும் சொல்ல முடியும். ஒரு சின்ன ஃபோன் எடுத்துக்கிட்டால் கூட நம்ம ஈஸியாக சொல்லுவோம். உதாரணத்துக்கு Galaxy 5, Galaxy 6, Redmi 6, Redmi 6A, Nokia 3310, 4410, இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஒரு ஃபோனுடைய ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை கேட்டால் கூட சொல்லுவோம். அதனுடைய மெமரி என்ன, 8GB RAM, 4GB RAM, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் ட்ரக்ஸ் பஸ்ஸஸ் ஃபேன்ஸாக இருக்க நம்மள நிறைய பேருக்கு ஒரு பஸ்ஸையோ ட்ரக்கையோ பார்த்த உடனே அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை சொல்ல முடியாது, அதனுடைய டைப்பை சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 100ல் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 பேரால் தான் சொல்ல முடியும். ஒரு 95 பேரால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. மிஞ்சி போனால் டாட்டாக்கும் லைலாண்டுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. டாட்டா, ஐஷர், லைலாண்ட் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. அதே போல் அந்த டாரஸ் வெஹிக்கிள் இந்த மாதிரி சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. அந்த லோடை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. தவிர ஸ்பெசிஃபிக்காக அந்த வெஹிக்கிளுடைய டைப்பை நிறைய பேரால் சொல்ல முடியாது. சரி, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ட்ரக்கையோ பஸ்ஸையோ பார்த்த உடனே அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன், அதனுடைய டைப், அதனுடைய வெரைட்டி என்ன அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்மளை நிறைய பேர் பார்த்துருப்போம், ஆனால் நிறைய பேர் உத்து கவனிச்சிருக்க மாட்டோம். ட்ரக்கில் இருக்கக்கூடிய அந்த கவுல், ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் அடுத்த வாட்டி உத்து பாருங்கள், ஒரு நம்பர் இருக்கும். டாட்டாலையும் சரி, லைலாண்ட்லேயும் சரி, ஐஷர், பாரத் பென்ஸ், மஹிந்திரா எல்லாத்துலேயும் சரி ஒரு நம்பர் இருக்கும். உத்து பாருங்கள். உதாரணத்துக்கு டாட்டாலையும் லைலாண்ட்லேயும் 1613, 1616, 1618, 2518 இந்த மாதிரி நம்பர் இருக்கும். இந்த நம்பர் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம், நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் இது நம்ம நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டோம், நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். ஏன் இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க, இதனுடைய அர்த்தம் என்னன்றதை நம்ம நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டோம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு டாட்டா ட்ரக் எடுத்துங்க, 1613. இது மெயினாக இந்த டிப்பர் லாரி, அந்த செமி ஃபார்வர்டு லாரி இருக்கும் இல்லையா, அந்த நீட்டு மூக்கு லாரி, அந்த மணல் லாரியை யூஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி பாருங்கள், 1613 அப்படின்னு எழுதியிருக்கோம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, 16 அப்படிங்கிறது அந்த வெஹிக்கிளுடைய கிராஸ் வெஹிக்கிள் வெயிட், மொத்த இடை, அந்த வெஹிக்கிளுடைய வெயிட், அதாவது கர்ப் வெயிட் ப்ளஸ் லோடிங் கெப்பாசிட்டி ரெண்டும் சேர்ந்தது தான் கிராஸ் வெஹிக்கிள் வெயிட். இந்த கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் 16 டன்ஸ், 16 மெட்ரிக் டன்ஸ், அதை குறிக்கக்கூடிய அந்த எண் தான் இந்த 16. அடுத்தது 13ங்கிறது ஹார்ஸ் பவர், இன்ஜினுடைய பவர், 130 ஹார்ஸ் பவர். இதை ஷார்ட்டாக சொல்லக்கூடியதான் அந்த 13ங்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூ 130 HP, 135 HP. அதை ரஃபாக 13 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதுதான் அந்த நம்பருடைய அர்த்தம். 1613ங்கிறது 16 டன், 130 HP. அதே போல் 1616 இது பார்த்தீங்கன்னா 16 டன் கிராஸ் வெஹிக்கிள் வெயிட், 160 HP. 1616 பார்த்தீங்கன்னா டாட்டா லைலாண்ட் ரெண்டுலேயுமே பார்க்கலாம். அதே போல் 1618 16 டன், 180 HP. 2518ங்கிறது 25 டன், 180 HP. 3132ங்கிறது 31 டன், 320 HP. இதுதான் நம்ம கவனிக்கக்கூடியது. இந்த 1616, 1613, 1618, 2518, 3123 இந்த எல்லாமே டாட்டாலையும் பார்க்கலாம், லைலாண்ட்லேயும் பார்க்கலாம். இந்த ரெண்டு மெயின் கம்பெனிஸுமே எல்லா வெரைட்டிஸ்லையுமே ட்ரக் ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்க ஆஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுமே ஆஃபர் பண்ணுவாங்க. 1613ல் ஆரம்பித்து 49 டன், 55 டன் வரைக்கும் இப்போ நம்ம பார்க்கலாம். 5532 அப்படிங்கிறது 55 டன் கிராஸ் வெஹிக்கிள் வெயிட், 320 HP. இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். அப்போ அடுத்த வாட்டி நீங்கள் ஒரு ட்ரக்கை பார்க்கும்போது இந்த நாமன்க்ளேச்சர், அந்த நம்பரை பார்த்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதனுடைய பவர் என்ன, அதனுடைய கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அந்த பவர் சொன்னேன் இல்லையா, பவர் இன்ஜினுடைய ஹார்ஸ் பவர் மட்டும்தான், டார்க்கை இது ரெஃப்ளெக்ட் பண்ணாது. டார்க் முன்ன பின்ன இருக்கும். உதாரணத்துக்கு 1616ல் லைலாண்டினுடைய டார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 550 நியூட்டன் மீட்டர் வரும். ஆனால் அதே 1616ல் டாட்டாவினுடைய டார்க் பார்த்தீங்கன்னா 600 நியூட்டன் மீட்டர் வரும். அப்போ ஹார்ஸ் பவர் சேம் தான். 1616ல் டாட்டா, லைலாண்ட் ரெண்டினுடைய ஹார்ஸ் பவர் சேம். ஆனால் டார்க் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம டார்க்குள்ளே ரொம்ப போவேணாம், நம்ம பவரை மட்டும் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான். சரி, இப்போ பஸ்ஸுக்கு வருவோம். ட்ரக்கு சொல்லிட்டீங்க, பஸ்ஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக டாட்டா பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா அந்த கவுலில் எழுதியிருக்கும். டாட்டா பஸ் சேசஸ் பொறுத்த வரைக்கும் கவுலோடு சேர்த்து கொடுப்பாங்க. அந்த கவுலுங்கிறது ஃப்ரண்ட் ஃபேஸ், அதுலேயுமே அந்த நம்பர் எழுதியிருக்கும். ஸோ டாட்டா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். லைலாண்டு பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம், லைலாண்டில் எழுதியிருக்காது. லைலாண்டில் பேசிக் சேசஸ், ஹெவி பஸ் சேசஸ்,
வைக்கிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வைக்கிங்னு போட்டிருக்கோம். வைக்கிங்ன்றது ஒன்றும் கிடையாது. 1616ல் அசோக் லேலண்ட் ட்ரக் இருக்கு இல்லையா, பேசிக் அந்த ஹெவி வெஹிக்கிள் ட்ரக், அந்த மீடியம் டியூட்டி ஹெவி ட்ரக் 1616 டிப்பர் ஆகட்டும், இல்லை ஹாலேஜ் ஆகட்டும், இல்லை மைனிங் இதாகட்டும், இந்த 1616 அசோக் லேலண்ட் ட்ரக்கில் இருக்க அதே இன்ஜின் தான் வைக்கிங் பஸ்லேயும் இருக்குது. அப்போ வைக்கிங் பஸ்லேயும் அதே 160 HP இன்ஜின் தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பஸ்ஸும் ட்ரக்கும் ஒன்று தான், பாடி மட்டும் தான் வேறு வேறு, சேசிஸும் பாடியும் வேறையே தவிர இன்ஜின் வந்து சேம் தான். ஸோ இப்படி தான் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அசோக் லேலண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த லக்ஸுரி பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏசி பஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணுறது ஜென்ரலாக இந்த சேசிஸை இதில் பண்ணுவாங்கன்னா 225 HP சேசஸில் யூஸ் பண்ணுவாங்க. 225 HP இன்ஜின் ட்ரக்லேயும் இருக்கும். நான் சொன்னது போல் 3123 இதில் இருக்கக்கூடியதும் அதே 225 HP இன்ஜின் தான். 3123 ட்ரக்கில் இருக்க அதே இன்ஜின் தான் அசோக் லேலனுடைய லக்ஸுரா பஸ் 225 HP இன்ஜின் இந்த பஸ்லேயும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. லாரியில் இருக்க அதே இன்ஜின் தான் இந்த பஸ்லேயும் இருக்கும். இது எஸ்சிடிசி கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் தான் இருக்கும். 3123 டிப்பர் அசோக் லேலண்ட் ட்ரக்கில் இருக்கக்கூடிய அதே இன்ஜின் தான் எஸ்சிடிசி பஸ்லேயும் அவங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போது இதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஐஷர் கம்பெனி பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் இருக்காது அவங்களுக்கு. நான் சொன்ன இந்த ஃபார்மேட்டில் இருக்காது, அது வேறு ஃபார்மேட்டில் இருக்கும். எப்படி இருக்குன்னா 10.59, 20.16, 30.25 இப்படி இருக்கும். ஐஷர் கம்பெனி பொறுத்த வரைக்கும் அவங்க நாமன் கிளேச்சரை எப்படி வச்சுருக்காங்கன்னா 10, 20, 30, 50, 60 அப்படி வச்சுருப்பாங்க. அந்த வெஹிக்கிளுடைய கிரேடு அந்த கிரேட் அதிகமாக ஹை எண்ட் மாடலுக்கு போக அந்த நம்பர் அதிகமாகிட்டே போகும். 10, 20, 30 அப்படி போகும். வெயிட் மட்டும் அப்படியே இருக்கும். 16, 4990 அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். பாரத் பென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் டாடா லேலரில் இருக்க மாதிரி தான் பாரத் பென்ஸ்லேயும் இருக்கும். 1617, 1412, 917 இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். 917 இப்போ பாரத் பென்ஸில் பார்த்தீங்கன்னா 9ங்கிறது கிராஸ் வெஹிக்கிள் வெயிட், 9 டன் வெயிட். 17 அப்படிங்கிறது 170 HP, 170 ஹார்ஸ் பவர். இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். அடுத்த வாட்டி நீங்கள் பஸ்ஸையோ ட்ரக்கோ நீங்கள் பார்த்தா நீங்கள் சரியாக ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.